ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சண்டே எபிசோடில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பிக் பாஸில். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பார்த்திங்கன்னா, முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டை கடுதாசி எழுதின விஷயம். ஒவ்வொருத்தவங்க எழுதின கடிதாசிகளை வாசித்து மாற்றி மாற்றி ஃபன் பண்ணி கொண்டு சில விஷயங்களும் நடந்தது. ஸோ நம்மளுடைய சேனல்லையே 2 பேர் எழுதின அந்த லெட்டரை ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மொட்டை கடுதாசி டாஸ்க் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. மொட்டை கடுதாசி அப்படின்றது கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் ஆனால் சில பாசிட்டிவ் வைப் தான் கொடுத்துருக்கு. இதில் லவ் ப்ளஸ்ஸு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே வெளிப்பட்டிருக்குது. அதே மாதிரி வன்மமும் வெளிப்பட்டிருக்குது இந்த மொட்டை கடுதாசி டாஸ்கில். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, விஜய் பார்வதி அவங்க பண்ண டாஸ்க்கை பற்றி குறும்படம் போட்டது, அதுவும் நல்லா இருந்தது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, விஜய் பார்வதி அவர்களை என்னென்னு தெரியலை, ஒருவேளை விஜேஸ்க்கு பிடிக்கலையா இல்லை என்ன விஷயம் அப்படின்னு தெரியலை. எப்போவுமே ஒரு நெகட்டிவாகவே போயிட்டுருக்கு 2 பேருக்கும். அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரியே தெரியலை. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே விஜேஸ் பார்வதி அவாய்ட் பண்ணுறாரா, ஒரு மாதிரி இக்னோர் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இன்றைக்கி எபிசோடு அந்தளவுக்கு இருந்துச்சா அப்படின்ற கேட்டால் இல்லை, அந்தளவுக்கு இல்லை, அந்தளவு வெறித்தனமாக இல்லை. ஏன்னா சும்மா ஓகேயாக இருந்தது. ப்ரொமோவில் காட்டின மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி இல்லை, ஓரளவுக்கு தான் போச்சு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீட்டிப்பு துண்டிப்பு அப்படின்னு ஒரு டாஸ்க் ஒன்று நடந்துச்சு. அதாவது உங்களுக்கு இது வரைக்கும் பழகின இந்த ஹவுஸ்மேட்ஸில் யார் கூட நீங்கள் கண்டினியூ பண்ண விரும்புகிறீங்க, ரிலேஷனை யார் கூட இதோட ஸ்டாப் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு டாஸ்க்கு கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் மாற்றி மாற்றி ரெட் ப்ளஸ் க்ரீன் ஹார்ட்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. வாங்க யார் 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 யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ரம்யா ரெட் ஹார்ட் கனிக்கு கொடுத்தாங்க, க்ரீன் பாருக்கு கொடுத்தாங்க. அடுத்தது விஜய் பாரு எஃப்ஜேக்கு ரெட் ஹார்டும் அரோராக்கு க்ரீன் ஹார்ட் கொடுத்தாங்க. அடுத்து கனி ரம்யாவுக்கு ரெட்டு ப்ளஸ் க்ரீன் விக்கல்ஸ் விக்ரமுக்கு. சபரி பார்த்திங்கன்னா ரம்யாவுக்கு ரெட்டும் அமித்துக்கு க்ரீன் கொடுத்துருந்தாரு. அடுத்தது கம்ருதீன் திவ்யாவுக்கு ரெட் ஆட்டும் அரோராவுக்கு க்ரீன் ஆட்டும் கொடுத்துருந்தாரு. அமித் வியானாக்கு ரெட்டு ப்ளஸ் சபரிக்கு க்ரீன் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது வியானா பார்த்திங்கன்னா சுபிக்ஷாவுக்கு ரெட்டு ப்ளஸ் அமித்துக்கு க்ரீன் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது எஃப்ஜே பார்த்திங்கன்னா பாருக்கு ரெட்டும் கானா வினோத்துக்கு க்ரீன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து கானா வினோத் பார்த்திங்கன்னா திவ்யாவுக்கு ரெட்டும் எஃப்ஜேக்கு க்ரீனும் கொடுத்துருக்காங்க. பிரஜின் பார்த்திங்கன்னா சாந்திராவுக்கு ரெட்டும் திவ்யாவுக்கு க்ரீனும் கொடுத்துருக்குறாங்க. சாந்திரா பார்த்திங்கன்னா எஃப்ஜேக்கு ரெட் ப்ளஸ் சபரிக்கு க்ரீன் கொடுத்துருக்காங்க. திவ்யா பார்த்திங்கன்னா கம்ருதீனுக்கு ரெட்டும் பிரஜினுக்கு க்ரீனும் கொடுத்துருக்காங்க. சுபிக்ஷா வியானாக்கு ரெட்டு விக்கல்ஸ் விக்ரமுக்கு க்ரீன் கொடுத்துருக்காங்க. விக்கல்ஸ் சாந்திராவுக்கு ரெட்டும் பாருக்கு க்ரீனும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, வெளியே பார்க்கும்போது பாருவோட ஒரே சண்டை மாதிரி தெரியுது, ஆனால் புதுசாக இருக்குது இது விக்கல்ஸ் விக்ரமுடைய ஒரு அணுகுமுறை. ஓகே, பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. see you next video. Bye.